கீழமாத்தூர் அமைந்திருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்கும் மேற்கூரை அமைப்பதற்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதுக்கான பூமி பூஜை இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. விரைவாக இது முடித்து மக்களுக்கு இது அர்ப்பணிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் நாம் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தவுடன் இந்த பகுதி மக்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. வைத்தியம் செய்து கொள்வதற்கு எந்த வசதியும் கிடையாது. இங்கிட்ட இருக்க சுற்றுப்புறத்தில் இருக்கிற 15-16 கிராமங்கள் இருக்குது, 5 ஊராட்சிகள் இருக்குது. இந்த 5 ஊராட்சிகளும் இங்கேருந்து என்னென்னா போகணுன்னா நம்ம ராஜாஜி மருத்துவமனை கோரிப்பாளையத்து தான் போகணும். இரவு நேரத்தில் ஒரு ஒரு திடீர்னு சுகம் இல்லைன்னா அங்கே தான் கொண்டு போகணும். இதை அந்த நேரத்தில் அம்மா இருக்கும்போது சொல்லி இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு தொகுதியில் ஆரம்பிக்கிறதாக இருந்தது. இப்போ முதல்லையே என்னுடைய தொகுதிக்கு வேணும் என்று சொல்லி 54 லட்சம் ரூபாயில் இது கட்டப்பட்டது என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆட்சி அமர்ந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களிடம் நான் முதல் கேட்டது, அவர் அமைச்சரிடம் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்ட் டைமாக தான் டாக்டர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க, 24 மணி நேரம் டாக்டர்கள் இருக்கணும், இங்கே படுக்க வசதி மேலும் கூடுதலாக ஏற்படுத்த வேண்டும், அமைச்சர் அவர்கள் செய்வார்களா என்று கேட்டிருந்தேன், கேள்வி எழுப்பியிருந்தேன். இது மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையமாக மாற்றப்படும். 24 மணி நேரம் அங்கு மருத்துவ வசதி செய்யப்படும், அங்கே படுக்கை வசதியெல்லாம் செய்யப்படும் சொன்னாங்க. இன்னும் செய்யலை. நேற்றைக்கு முன்தினம் கூட மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் கைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது இதை பற்றியும் சொன்னேன். நம்முடைய பழங்கானத்தத்தில் இருக்கிற மாநகராட்சிக்கு 100 ஆண்டுகள் பழமையான அந்த சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிரசவம் பார்ப்பது, படுக்க வசதி எல்லாமே இருந்தது எங்கள் காலத்தில். அப்புறம் பைக்கராவில் இவங்க ஆட்சி அமைந்தவர் பைக்கராவில் போய் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டினாங்க. அது என்னுடைய தொகுதி தான், நான் வேணான்னு சொல்லலை. இங்கே வர்ற இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் பிரசவத்திற்கு அங்கே அனுப்பி விடுறாங்க. இது இருக்கக்கூடாதுன்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன், சட்டமன்றத்தில் பேசினேன். அது இன்னும் தீர்த்தப்பாடல. இது அந்த பழங்கானத்தில் இருக்கிற மேம்பட்ட சுகாதார நிலையத்திற்காக கூடுதலாக 20 லட்சம் ரூபாய், மொத்தம் 40 லட்சம் ரூபாய் இது கட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கு எல்லா வசதியும் இருக்குது, படுக்கை வசதி எல்லாமே இருக்குது. முழுமையாக அதை அங்கே வந்து வைத்தியம் செய்து கொள்ளலாம். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் நிறைய பேர் வந்து கொரோனா காலத்தில் நிறையா பயன்பட்டாங்க. இதை மாண்புமிகு அமைச்சரை எடுத்து சொல்லியிருக்கேன். அவர் மாவட்ட மருத்துவ அதிகாரியிடம் சொல்லி, மாநகராட்சி அதிகாரி GHOடம் சொல்லி விரைவாக தீர்வு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நல்லதே என்னவும் நல்லதே நடக்கும் என்று நினைச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக அமைச்சருக்கு மீண்டும் என்னுடைய வேண்டுகோளை, மக்களுக்காக திட்டம், பல்வேறு திட்டங்களை இந்த அரசாங்கம் அறிவிக்கிறது, ஆனால் எந்த திட்டமும் முழுமை பெறாமல் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த 4 ஊராட்சிக்கு மட்டும் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி எங்கள் அரசாங்கம், இப்போ அரசாங்கத்திலேருந்து யாரும் நம்மகிட்ட சொல்கிறது இல்லை, கொடுக்கவும் மாட்டாங்க. நம்ம கொடுத்ததும் நடக்கலை. ஏறத்தாழ 4,94,95,000 ரூபாய்க்கான திட்டங்களை இங்கே செயல்படுத்தியிருக்கேன்.
நான் வருவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்பாக பல கிராமங்களில் சாலை வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, மேல்நிலை தொட்டி கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு சரியான கட்டட வசதி கிடையாது. அதே மாதிரி பஸ் வசதி கிடையாது. பாலம், பழமையான பாலம் தாராப்பட்டிக்கு 50 லட்சம் ரூபா செலவில் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அதுக்கான செய்யப்பட்டது. அதே மாதிரி இந்த பகுதி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு மாடக்குளம் கம்மாய் நிறைந்து இருக்க வேணும். அங்கே நிலத்தடி நீர் கூற வேணும் அந்த பகுதி மக்களுக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நகர், நம்ம வில்லாபுரம் வரைக்கும் நிலத்தடி நீர் கூடும். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 325 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த மாடக்குளம் கம்மாயை தூர்வாரி மேம்படுத்தி வாய்க்காலெலாம் தூர்வாருக்கு அதுக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடிமங்குளம் அருகாமையில் ஒரு தடுப்பணை கட்டணும். 30 கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டியதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடக்குளங்கம், இங்கே காமாட்சிபுரம், தாராப்பட்டி, துவரிமான், இந்த துவரிமான் கம்மாயெல்லாம் இப்போ பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நான் பார்த்துட்டு எங்களுடைய அவைத்தலைவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். பாருங்கண்ணா எப்படி நீர் நிறைந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே போகிற மடை உயரமாக இருக்கும், தண்ணி வாய்க்கால் போகிறது தாழ்வாக இருக்கும். அதை மேம்படுத்தி அதை தூர்வாரி அதெல்லாம் செஞ்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பகுதி மக்கள் விவசாயிகளுக்கு காமாட்சிபுரம், தாராப்பட்டி, கீழமாத்தூர், கொடிமங்குளம் இந்த கம்மாய்கள், அதே மாதிரி நம்ம மாடக்குளம் கம்மாய், தேங்காய்கால் கம்மாய், நிலையூர் கம்மாய், இத்தனை கம்மாய்களுக்கு நிலையூர் கம்மாய் திருப்பகுன்றம், தேங்காய்கால் கம்மாய் உங்களுக்கு தெரியும், அதுவும் திருப்பகுன்றம் தொகுதி தான். இத்தனைக்கும் இன்றைக்கி இங்கேருந்து தங்கு தடையின்றி நீர் திறந்து விட்டால் வைகை ஆற்றிலிருந்து வந்த தண்ணியை இதுக்குன்னு அந்த ஆயக்கட்டுக்கு அனுப்பிச்சி விட்ற அந்த குறிப்பிட்ட தேதியில் பார்த்திங்கன்னா போயிடும். உண்மையிலே ரொம்ப இப்போ நான் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ என்னென்னா எந்த காலத்திலும் இல்லாத புதுமையாக நம்ம மாடக்குளம் கம்மாயில் மீன் பிடிக்கிறதுக்கு இதை பிடிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏன்னா அவங்க இந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஏல விடும்போது அவங்க என்ன செய்வாங்க, அந்த தண்ணீரை திறந்து விட்டுருவாங்க. அப்போ தண்ணி நிற்காது. நாங்கள் அமைச்சராக இருக்கிறதோட இல்லை, இப்போவும் கிடையாது. இப்போ போன தடவை 2 தடவை இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. அப்புறம் சண்டை போட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இது பண்ணோம். இப்போ கூட 17 கோடி ரூபா நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் ஒதுக்குனார். அது முறையாக செப்பனிடப்படலை, முறையாக அது பணி செய்யலை. நான் கேட்டேன், இன்னொரு தடுப்பணை கேட்டேன், அதுக்கு பதில் தான் இந்த இதை செஞ்சாங்க. பறவைக்கும் தேனூருக்கும் இடையில் ஒரு தடுப்பணை கேட்டேன் நான். நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் கட்டாயம் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். கொடிமங்குளத்துக்கு அதான் தேனூருக்கு, அதை பறவைக்காக தேனூருக்கும் கொடிமங்குளத்துக்கும் இடையில் இன்னும் ஒரு தடுப்பணை கட்டணும். தடுப்பணைக்கு எல்லாமே நிதியெல்லாம் எங்கள் காலத்தில் 26 கோடி ரூபா ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் வருஷம் அந்த கடைசி எண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கூடுதல் தொகையாகிவிட்டது. அதனால் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, அது நடத்த முடியல. அப்புறம் நான் மதிப்பீட்டு குழுவில் இருக்கிறதுனால எங்கள் சேர்மன்லாம் கூட்டிகிட்டு அதெல்லாம் காமிச்சோம். நம்ம தம்பி சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி வெங்கடேசன்லாம் வந்தார், பார்த்தார். அவருக்கும் அது பயன்படுது. ஏன்னா சமயநூலூர் பகுதியிலாம் அவங்களுக்கு நிலத்தடி நீர் கூடும், அந்த பக்கம் இருக்க விவசாயிகள் பயன்படுவாங்க. பறவை மட்டும் இல்லை, அந்த பகுதி இருக்க எல்லா மக்களுக்கும் அது குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கும், வசதியாக இருக்கும். எங்கள் சேர்மன், பறவை பேரூராட்சியுடைய சேர்மன் ராஜா அவர்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்ததன் அடிப்படையில் அதை கொண்டு வந்தோம். அப்போ என்கிட்ட சட்டமன்றத்திலே சொன்னார், உறுதியாக தம்பி ராஜு சொல்கிற கோரிக்கை நிச்சயமாக செய்யப்படும் அப்படின்ட்டு ஒரு ஜோக்கோடு சொன்னார். உனக்கு செய்யலைன்னாலும் தம்பி உன் மனைவிக்காக செய்வேன், ஏன்னா உங்கள் துணைவியார் மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம், அதுக்காகவும் செய்வேன் அப்படின்னு சொன்னார். நான் செய்யலை. அப்புறம் இப்போ கேட்டால் என்ன சொல்லிட்டாரு, தம்பி உனக்கு இதுக்கெலாம் கொடுத்துருக்கு, இப்போ பறவை கம்மா வேறு உனக்காக தூர்வாடுறதுக்கெல்லாம்
அதை சுவர் எழுப்புறதுக்கு இது பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டார். அந்த பணி சரியாக நடைபெறலைன்றதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் இந்த பகுதி தண்ணீர் பெறுற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்கள், வேறு என்னப்பா?